இங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல குழந்தை ஒண்ணு பிறக்குது. அப்படி குழந்தை பிறந்த அடுத்த செகண்டே அந்த குழந்தையோட தொப்புள் கொடியை பாத்தீங்கன்னா டாக்டர் கட் பண்ண வந்து போறாரு. பட் அப்ப அந்த ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா குழந்தையோட தொப்புள் கொடியை கட் பண்ண வேணாம்னு வந்து சொல்றா. இவ இப்படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்படி தொப்புள் கொடியை கட் பண்ண விட்டா கடைசி வரைக்கும் தோட பையன் தான் கூட இருப்பான்னு சொல்லி அதை கட் பண்ண வேணாம்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. இப்படி வருடங்கள் ஓட ஓட அந்த குட்டி பையனும் வளர வந்து ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் வளரும் போது பண்ணக்கூடிய சேட்டையில இருந்து பாத்தீங்கன்னா அவங்களால ஈஸியா அவனை கண்ட்ரோல் பண்ண வந்து முடியுது. அது மட்டும் இல்லாம வெளில அந்த பையனை கூப்பிட்டு போகும்போது ஏதோ ஒரு செல்ல பிராணியை கூப்பிட்டு போற மாதிரி அவனை கூப்பிட்டு போக வந்து செய்யறாங்க. போக போக அவன் படிக்கக்கூடிய ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து கிண்டல் பண்ணவும் செய்யறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா டீனேஜுக்கு வரவும் செய்யறான். பட் அப்போ கூட ஒரு பொண்ணுங்க கூட அவனால பேச வந்து முடியல. அப்படி இருந்தும் யாரு கூடயாவது ரகசியமா பேசலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். பட் அந்த பையனோட அம்மா பார்த்தீங்கன்னா அதையும் கண்டுபிடிச்சு இழுக்க வந்து செஞ்சிருவாங்க. இதனால கடுப்பானவன் தொப்புள் கொடியை பார்த்தீங்கன்னா கட் பண்ண வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் அப்படி கட் பண்ண ட்ரை பண்ணும் போதே அந்த பையனோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாம வந்து போயிருது. இப்ப இவனுக்கு 30 வயசு வந்து ஆகுது. அவனோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையாகவும் செஞ்சிடறாங்க. நைட் பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மாவை அவன் மேலேயே படுக்க வச்சு தூங்க வச்சிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது யமனங்க வந்து அந்த பையனோட அம்மாவை பார்த்தன கட் பண்ணி தனியா கூப்பிட்டு போகவும் செஞ்சிடறாரு. மறுநாள் காலையில தூங்கி எழுந்து பாக்குறான். தன்னோட அம்மா அங்க இல்லன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே அங்கங்கன்னு பார்த்தனா சுத்தி சுத்தி வந்து பார்த்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட அம்மா இல்லாம இருக்கிறத பார்த்த உடனே அவனால அந்த வாழ்க்கையை பார்த்தனா ஏத்துக்க வந்து முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.